வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். நம்ம காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வாக்குறுதிகள், பிரச்சாரங்கள், முழக்கங்கள், சர்ச்சைகள், சண்டைகள், அழுகைகள், பொய்கள், உண்மைகள் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சாரம் இன்றோடு இந்த பிரச்சாரங்கள் ஓய்வு அடைஞ்சது இருக்கிறப்ப நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடா நிம்மதியா இருக்கு. ஆனா என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆகுமே. அது ஓகே தான், செய்திகள் கொஞ்சம் கம்மியாகும் நமக்கு. இந்த கூட இவங்க அந்த பேசுற அள்ளி விரும்பாங்களே, வெறுகையில முளம் பொருதும்பாங்களே, அப்படி எல்லா அரசியல் தலைவர்களும், பல வேட்பாளர்களும், பல கூட்டணி கட்சி தலைவர்களும் எல்லாரும் வெறுங்கையில முளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏன் 10 வருஷம் நீங்க செய்யல, இதெல்லாம் நீங்க ஆட்சியில தான் நீங்க செஞ்சிருக்கலாம், பல கேள்வி நமக்கு தோண்டிட்டே இருந்தது. ஆமா, இது வருஷ வருஷம் பண்றது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒயிட் பிளட் சேம் பிளட்ங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ரத்தம் தான் வந்திருக்கும் காதுல இருந்து. அதேதான். இன்னொரு 24 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம எல்லாம் போய் வாக்களிக்க போறோம். எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருடைய மனசுலும் ஒவ்வொரு கட்சி அல்லது அவங்களுடைய கொள்கை அல்லது அந்த வேட்பாளர் மனசுல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தல் பூத்துல போய் நின்னும், அந்த வாக்குச்சாவடியில போய் நின்னும் அந்த பேர்கள்லாம் இருக்கும்ல, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி நேரத்துக்கு மாறுதல் உட்பட்டதுதான் அது. ஆமா, சரி, இந்த சின்ன நல்லா இருக்குன்னு இதை அமைக்கிட்டு வந்துடாம நம்ம வந்து கவனமா வாக்களிப்போம். ஓகே, உங்க மனசுல யார் இருக்காங்கிறது பாத்துக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். சரி, செய்தி கண்டே பிடிக்க முடியாது. சரி, செய்திக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. பிரச்சாரங்கள் ஓய்வடைஞ்ச உடனே சத்யபிரகாஷ் சாகு லைன்ல வந்திருக்காரு. இவர் யாரு, ரொம்ப நாளா நம்ம பார்க்கவே இல்லையோ, இவரெல்லாம் தேர்தல் நடத்துற அதிகாரியா? உங்க லைன்ல வந்தாரா? மக்கள் லைன்ல வந்திருக்காரு அவரு. என்ன சொல்ற, அரசியல்வாதிகிட்டு வாணிலாம் கொடுத்திருக்காரு. எல்லாரும் 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்றதோ, இல்ல கொடியை தூக்கிட்டு போறதோ, இல்ல ரோட் ஷோ போறதோ, இல்ல எக்ஸ் தளத்துல, சமூக வலைதளத்துல எந்த விதமான ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தவறானது, அது எதிரானது. அதனால அந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது 2ம் விதிக்கப்படுமா. ஓகே, எல்லாம் வாணி வந்து கொடுத்துருக்காரு. எல்லாம் அலர்ட் ஆகிக்கணும். முக்கியமா கட்சிகள், சில பேர் வணக்கம் போட்டா கூட பிரச்சாரம் இல்லைன்னா சொல்றாங்கல்ல. ஆமா, அதனால கைய காட்டுறது, இதை காட்டுறதுலாம் காட்டுறது காட்டாதீங்க. 6 மணிக்கு மேலதான் பப்ளிஷ் ஆகும். அதனால வந்து எதுவும் பண்ணிடாதீங்க. நான் எது காட்டுறேங்கிறனால சில பேர் காட்டி தானே சொல்றாங்க. 10 மணிக்கு மேல கையெடுத்து கூப்பிட்டுட்ட கூட அது பிரச்சாரம் கிடையாது. ஆமா, அப்படின்லாம் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா 6 மணிக்கு மேல எது பண்ணாலும் சத்யபிரகாஷ் சாகு சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்லாம் ஏதாவது அனுப்பி யாரும் சிக்கிக்க வேணாம் அப்படிங்கறது சொல்லிக்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த நிறைய பணங்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதிகபட்சமா சென்னையில இருக்கிற அந்த 3 தொகுதிகள்லாம் 15 கோடி வந்து பிடிச்சிருக்காங்க. 15 கோடி. கோவையில வந்து 2 கோடி, நீலகிரியில 3 கோடி. கோவையோட நீலகிரியில அதிகமா இருக்கா? ஆமா, பல தொகுதிகள்லயும் வந்து பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. பட் நேத்து மட்டுமே 11 தொகுதிகள்ல 1 கோடி பிடிச்சிருக்காங்க. பணப்பொழுவா நடந்துட்டு தானே இருக்கு இங்க. ஆமா, நடந்துகிட்டு தான் இருக்கு. பிடிச்சதுதான் இது. இவ்வளவு கைக்கு எவ்வளவு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறதையும் கட்சிகள்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை வச்சுதான் ஒரு வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை இருக்குல்ல, அங்க வந்து 2011 தனலட்சுமி அப்படிங்கிறவங்க வாக்காளருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க மேல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை ரத்து செய்யணும்னு அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க மதுரை கிளையில. அதுக்கு அந்த வழக்கு வந்து 10 ஆண்டுகள் கழிச்சுதான் அதுல நீங்க குற்றப்பத்திரிகையே தாக்கல் பண்றீங்க. அப்ப எந்த லட்சணத்துல நீங்க விசாரிக்கங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை வந்து தேர்தல் ஆணையத்துக்கும் கேட்டிருக்காங்க. இங்க உள்ள பொறுப்புல உள்ள காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் நோக்கியும் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அதுலனா, ஓராண்டு தான் இதுக்கு சிறை, பணம் கொடுத்தா ஓராண்டு வரை தான் சிறைங்கிற தண்டனை இருக்கு. இதுவே ரொம்ப கம்மியான தண்டனையா இருக்கிறதுனாலதான் யாருமே வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம பணம், பரிசு பொருள்னு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா அது ஜனநாயகத்தோட அந்த கட்டமைப்பையே வந்து சிதைச்சிரும், இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு இந்த மாதிரி வழக்குகள் போட்டிருக்கீங்க, அதோட நிலை என்ன, எத்தனை இதுல தண்டனை விவரம்லாம் வெளியாயிருக்கு, எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொறுங்க, இப்பதான் 10 வருஷம் கழிச்சே தாக்கல் பண்ணியிருக்கோம். 2019 நீங்க எப்ப கேட்கணும், 2029 கேட்டா நல்லா இருக்கும், 2024 கேட்டா எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து எல்லாருக்குமே தெரியுது பணம் கொடுக்குறாங்க எல்லா பக்கமும். ஆனா வந்து எல்லாருமே கண்டும் காணாம இருக்காங்க. அரசியல்வாதிகளும் வந்து என்ன பண்ணா அவங்க தான் கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்காத மாதிரி புத்தக மாதிரி பேசுறாங்க. இது ஆமா, இதெல்லாம் தான் ஏறணும் வைத்தறிச்சலா இருக்கும். ஆமா, இதுல வந்து பணம் கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒரு வேட்பாளரே வந்து பணம் கொடுக்குறாங்க இவங்க எல்லாம் சொல்லி பேட்டி கொடுத்திருக்காரு. புதுச்சேரியில அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜகவோட
அமைச்சர், உள்துறை அமைச்சர் தான் இப்ப எம்பியா நிக்கிறார் நமச்சிவாயம், அவர் 500 ரூபா கொடுக்குறாரு. அதே மாதிரி காங்கிரஸ் சார்பில் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து 200 ரூபா கொடுக்குறாரு. இவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. நேர்மையான முறையில் இந்த தேர்தல் நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா நான் தேர்தலையே புறக்கணிக்கிறேன் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, இதுக்கு வந்து அவர் வேட்பாளரே வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கிறத பார்ப்போம். இது கோவை வேட்பாளர், பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தான் சொன்னாப்ல, திமுக காசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்னை எதிர்க்கிறதுக்கு திமுக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு பாருங்க சூழலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பக்கத்துல அவர் ஆமா போறாரு பாத்தீங்கன்னா அப்படிங்கிறாரு. இவர் பிடிச்சு கொடுக்கலாம்ல, இவர் ஐபிஎஸ் தானே, பிடிச்சு கொடுக்கலாம். பட் எல்லா தொகுதியிலையும் வந்து இது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, ஆனா என்னன்னா நாடாளுமன்றம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 14 இருந்து 20 லட்சம் வாக்காளர்கள் வரைக்கும் இருக்காங்க. அவ்வளவு பேர் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்படி சேர்த்தாங்கன்னா மொத்த எஸ்டிமேட்டையும் ஒரு தொகுதி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா பல ஏரியாக்கள்ல குறி வச்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சிதம்பரத்துல கூட கொடுத்துருக்காங்க. நம்ம நேயர்கள் பல பேர் வாட்ஸ்அப் எல்லாம் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. சிதம்பரத்துல பல கட்சிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சவுத்துல தேனியில கொடுக்குறாங்க. எல்லா இடங்களையும் கொடுக்குற லிஸ்ட் கூட பெரிய லிஸ்டா போகும். இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அடுத்த செய்திக்கு போயிடும். ராமநாதபுரம் என்டிஏ வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இவர் வந்து முன்னாடி என்ன பண்ணாரு, பல வருடங்களுக்கு முன்னாடி. நீங்க எந்த ஓபிஎஸ் சொல்றீங்க? அங்க நிறைய சுயேட்சை இருக்காங்க. அந்த அதிமுகவுடைய உரிமை மீட்பு குழு உடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ். ஓகே, முன்னாள் முதல்வரை சொல்றாங்க. முன்னாடி தினகரன் எதிர்த்தாரு, சசிகலா எதிர்த்தாரு, அப்புறம் வந்து அவங்க கூட அப்புறம் எடப்பாடி பக்கம் வந்தாரு, அப்புறம் மாறி பண்ணி இப்ப பிஜேபி கூட தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. நேத்து என்னன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களுக்கும் பிஜேபி ஆதரவாளர்களுக்கும் நிறைய பெரிய சண்டை வந்திருக்கு. ஐயோ, மோதல்லாம் நடந்திருக்கு. மாறி அடிச்சுக்கிட்டாங்க. கடைசியில போராட்டம் பண்ணிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, சூரங்கோட்டை அப்படிங்கிற பகுதியில ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த வேன்ல. அங்க இருக்கிற பாஜக மாவட்ட செயலாளர் தரணி முருகேசன் நானும் வண்டியில ஏறி இருக்காரு. உடனே ஓபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளர் முத்துமுருகன் அவர் தள்ளி விட்டுருக்காரு கீழே. எங்களே தள்ளி விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள பயங்கர சண்டைங்க. அப்புறம் ஓபிஎஸ் தங்கி இருக்காரு ராமநாதபுரத்துல ஒரு ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல்லையே பஞ்சாயத்து பேருக்கு. அப்புறம் சமாதானப்படுத்திட்டு இருந்தா கூட தரணி வந்து கோச்சிட்டு கிளம்பிடுவாப்ல. உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவரோட ஆதரவாளர்ல கெட்டவர்களுக்கெல்லாம் வசப்பாடிட்டு கிளம்பி போயிருக்காரு. சரி, ஓபிஎஸ்க்கு ஏன் அப்படி ஒரு ராசியா இருக்கு? யாரு கூட சேர்ந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து அடிச்சுட்டு வந்துடுறாரு. ஒரு ஆளுமை இல்லாத திறன் தானே வெளியே தெரியுது. ஆமா, அப்படின்னு பயப்படுவாங்க. ஐயோ தலைவர்கிட்ட போயிடுச்சுன்னா திட்டுவாங்கப்பா, நமக்குள்ள அடிச்சு நம்ம இருக்கணும்பா அப்படின்னும். இது என்னன்னா தலைவரே அடிச்சுட்டு தானே இருக்காரு. தலைவர் முன்னாடியே தான் அடிச்சிருக்காங்க. தலைவரை வேற பாட்டிலால அடிச்சாங்க. இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. சரி, ஓகே. இங்க இப்படி நடக்குதுன்னா பிரச்சாரம் மற்ற மாநிலங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு. கேரளாவுக்கு வந்து பிரதமர் மோடி ரோட் ஷோ எல்லாம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பாவமா தான் இருக்கு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. ஆல்ரெடி ஒரு மத்திய அமைச்சர் வந்தாரு, சைக்கிள்ல அவர் பாட்டுக்கு போறாங்க, கடை வீதிக்கு போறாங்க, மளிகை சாமான்லாம் போயிட்டு இருந்தா யாரும் கண்டுக்கவே இல்லை. இருந்தோட அவர் வந்து மனம் தளராம அந்த மத்திய அமைச்சர் டாடா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு உச்சி வெயில்ல. ராஜீவ் சந்திரசேகரா மோடி வந்து போயிருக்காரு கேரளாவில திருவனந்தபுரத்துல ரோட் ஷோ. யாருமே இல்லைங்க, கூட்டமே இல்லை. அவர் மோடி மட்டும் கையாட்டுற 2 பக்கமும் கைவிட ஆட்டலாங்க. ஒருத்தரா இங்கேயாவது என்ன பண்ணாங்க, கூட ஓடியாந்தாங்கல்ல, உடையாற அளவு கூட ஆட்கள் போல இருக்கா கேரளாவில். இல்ல, அங்கே அவங்க வந்து முதல்ல அவர் ஆரம்பிச்ச இடத்துல கொஞ்சம் பேர் பூவெல்லாம் தூவுனாங்க, அப்படியே வந்தாரு. அப்புறம் போக 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 ஒரு ஆள் 2 ஆள், அப்புறம் அந்த கம்பி மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் டாட்டா காமிச்சிட்டே போனாரு. அந்த ஆலத்தூர் அப்படிங்கிற தொகுதியிலாம் அந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. நிறைய நான் பார்த்தேன். ஸ்டைலா அவர் என்ன யாரோ வராங்க, அவங்க யார் அவரு அப்படின்னு பார்த்து மோடி டாட்டா காமிக்கிறா அசால்ட்டாட்டு மாத்திட்டு இருக்காரு. இதுதான் பிகேமா, ஓகே ஐ சி, ஓகே யாரு இவரு அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பார்த்து. எதுக்கு கம்மி போட்டு வச்சிருக்காங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல எப்படி டாஸ்மாக் பிரச்சனை, அதே மாதிரி இங்க கேரளாலயும் கல்லு பிரச்சனை நிறைய தான் இருக்கு. அங்க கேரளால போறப்போ நிறைய இடங்களை பார்க்க முடியும். இந்தியா முழுக்கவே ஒரு பிரச்சனையா தான் இருக்குது அந்த மதுங்கிறது. இன்னொரு அதுக்குதான் ஒரு அமித்ஷா ஃபார்முலாவை பயன்படுத்தி இருக்கணுங்கிறது மோடி. என்னது? ஏன்னா இங்க வந்து மதுரைக்கு வந்தாப்புல இல்ல அமித்ஷா, அப்ப என்ன பண்ணாரு அவரு, சித்திரை திருவிழா நடக்குது, அந்த கொடிக்கு ஏத்துற அன்னைக்கு வந்து கூட்டம் கூடும் இயல்பாவே மதுரையில. அன்னைக்கு என்ன ரோட் ஷோ போனார்ல, கூட்டம் குடிச்சும் காட்டாங்கல்ல. இது அண்ணாமலை ஃபார்முலா. சந்தையில வந்து பாத யாத்திரை நடத்துற மாதிரி. சரி, ஓகே, திருவிழாவில போடுங்க, அங்கேயாவது கூட்டம் வரட்டும்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து அன்னைக்கு பண்ணியிருக்காரு மதுரையில. சரி, ஜேபி நட்டா புதுச்சேரியில ரோட் ஷோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. அங்க போய் ஆள் வரலன்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. காசு கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க கொடுக்கவே இல்லையா. இப்ப அந்த பெண்கள்லாம் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு வந்து ரோட் ஷோ வந்து செட் ஆகலை நம்ம சவுத் இந்தியாவில். ராகுல் காந்தி வந்து பிஜேபியோட தேர்தல் அறிக்கைகள், அந்த தலைவர்களுடைய பிரச்சாரத்தை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ என்ன சொல்றாருன்னா,
பாஜக அந்த வேலை வாய்ப்பு இன்மை, அந்த பணவீக்கத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் நல்லா எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு, மக்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து 400 சொல்றாங்க, 400 ஜெயிக்க வாய்ப்பே இல்லை, வேணா ஒரு 150 இடங்களுக்குள்ள வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி. அதாவது பிஜேபிக்கு சொல்றாரா இல்ல பிஜேபிக்கு சொல்றாரு? ஓகே, காங்கிரஸுக்கு முதல்ல அவர் பார்க்கணும். காங்கிரஸே வந்து பல பேர் வந்து இழுத்து போமா பிடிச்சு போமா அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. நெக் டு நெக் ஃபைட்டா இருக்கு. ஆமா, சரி, காங்கிரஸ்க்கு எவ்வளவுன்னு சொல்லலையா ராகுல் காந்தி? காங்கிரஸுக்கு சொல்லல அவர். ஓகே, 52ல இருந்து எவ்வளவு பெரிய ஜம்ப் இருக்குங்கிறது ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். போன மாதிரி எதிர்கட்சியோட வர முடியல காங்கிரஸ்னால, இந்த மாதிரி எதிர்கட்சியா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆட்சியை பிடிப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா இருக்கு. ஆனா வந்து அந்த மோடி அலைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நவ்னீத் ராணா அப்படிங்கிற வேட்பாளர் சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த கட்சியோட வேட்பாளர்? காங்கிரஸ் வேட்பாளரா இருப்பாங்க. பாஜக வேட்பாளர் நவ்னீத் ராணா. இவங்களுக்கு இன்னும் அறிமுகம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அம்பா சமுத்திரம் அம்பானி படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, அந்த படத்தோட ஹீரோயின் தான் அவங்க. அப்படியா? அம்பானி படத்துல நடிச்சிருந்தா கூட அம்பானியோட நண்பருக்கு ஆதரவா பேச மாட்டேன்னு கருணாஸோட ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கருணாஸ் இந்த போன் கூட சொல்லியிருப்பாரு, ஆனா என்னன்னா பேசுறது, சினிமா நீங்க சொல்லிதான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பேசுனேன் நானு, நீ இதை சொல்லுமா அவர்கிட்ட. அவங்க ஓகே நான் இதே பேசிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து போன தடவை சுயேட்சையா 2019 ஜெயிச்சாங்க. அப்போ வந்து தேசியவாத காங்கிரஸ் ஒன்னா தானே இருந்தது, அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க, அதனால ஜெயிச்சுட்டாங்க. இப்போ வந்து பாஜக பக்கம் வந்தோன்னா அதே தொகுதியில் வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்க மகாராஷ்டிரால. அப்போ பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு, மோடி அலை இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது, நம்மளா தான் வேலை பார்த்து தான் ஜெயிக்கணும், அதனால ஒழுங்கா வேலை பாருங்க எல்லாரும்னு சொல்லிட்டு பாஜக நிர்வாகிகளுக்கும் சொல்லியிருக்காங்க. நானா வந்து போன தடவை 2019 மோடி அலை இருந்தப்பயே நான் ஜெயிச்சேன் சுயேட்சையா நின்று, இப்போ மோடி அலை இல்லை இருந்தாலும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அங்க இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க திண்டுக்கல்லு மதுரை போட்டு எனக்கு ஒரு பாட்டை போடுவேப்பா, எனக்கு மகாராஷ்டிரா இதுக்கெல்லாம் காப்பி ரைட் கொடுப்பாங்களா நான் வர பாட்டுக்கு? அதான் நம்ம குரல்ல அது பாட்டா கேட்டுட்டாதான் சரி ஓகே. ஆனா வந்து கடைசியில இப்ப உத்தவ் தாக்கரே அணியும் அஜித் பவார் சரத்பவார் அணியும் வாங்க எங்க பக்கம் வந்துருங்க, கரெக்டா தான் பேசுறீங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூபியில மதுரா தொகுதியில இன்னொரு நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாஜகல இருந்து, ஹேமமாலினி. அவங்க வந்து அவங்கள பத்தி ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, இவர் காங்கிரஸோட எம்பியா இருக்காரு, காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான தலைவர். இவர் பிரச்சாரத்துல பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி எம்பி எம்எல்ஏக்கள்லாம் எதுக்காக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்களோட குறைகளை அந்தந்த அவையில போய் பேசுறதுக்காக தான். ஆனா வந்து இங்க ஹேமமாலினி எதுக்கு எம்பி ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொச்சையான ரீசன் தான் சொல்லியிருந்தாரு. அதை வந்து தேர்தல் ஆணையம் இப்போ அந்த கொச்சையான ரீசனுக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அவர் அடுத்த 48 மணி நேரத்துக்கு பேட்டி, பிரச்சாரம், பேரணி எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கரெக்டான நடவடிக்கையாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க, ஏன்னா அவர் பேசின விஷயம் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே வந்து பெண்கள் வந்து கொச்சைப்படுத்தி பேசுறது தவறான ஒரு விஷயம் தான். ஆனால் கூட பிஜேபியோட பெருந்தன்மையை நம்ம வந்து பார்க்கணும். ஹேமமாலினி, கங்கனா ரனாவத், இப்போ அந்த அம்பா சமுத்திரம் அம்பானி, ராதியா இங்க தமிழ்நாட்டுல. அப்ப நமிதா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு கொடுக்கல, குஷ்புக்கு கொடுக்கல. என்ன இது, இத்தனை நடிகைகள் ஒரே கட்சியிலையா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு விஷயமும் பேசு பொருளா மாறி இருக்கு. என்னன்னா, அதானி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் ராகுல் காந்தி, அதானிக்காக தான் இந்த கவர்மெண்ட் நடக்குதுன்னு. அது மாதிரி தான் சில விஷயங்கள் பண்றாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, டிசம்பர்ல ஐநால ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் காசா போர் நிறுத்தத்துக்கான அந்த தீர்மானம், அதில் இந்தியா வந்து ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மாதத்தோட தொடக்கத்தில் ஐநாவோட தீர்மானம் அதே காசா போர் நிறுத்த தீர்மானத்துக்கு புறக்கணிச்சிட்டாங்க, வாக்களிக்காமல் புறக்கணிச்சிட்டாங்க. அந்த தீர்மானத்தில் இன்னொரு தீர்மானமும் சேர்ந்துருந்தது. என்னன்னா, இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை எந்த நாடும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் இருந்தது. இந்த 2 தீர்மானத்தையும் அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க இந்தியாவிலேருந்து. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு தி ஒயர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு புலனாய்வு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெர்மீஸ் 900 அப்படிங்கிற ட்ரோனை வந்து இஸ்ரேல் ஆர்மிக்கு அதானியோட நிறுவனம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த ஏற்றுமதி தடையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க புறக்கணிச்சிருப்பாங்க, இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை இப்போ எதிர்கட்சிகள்லாம் கையில் எடுத்துக்கிட்டாங்க, பாருங்க அதானிக்காக தான் இந்த கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. யூபியில் பிரியங்கா காந்தி வந்து காங்கிரஸ்க்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சஹாரான்பூர் அப்படிங்கிற பகுதியில் ரோட் ஷோ போயிருக்காங்க. அங்கே ரோடே தெரியாத அளவுக்கு மக்கள் கூட்டினதுனால காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ யூபிலேயும் நாங்கள் கணிசமான இடத்த சமாஜ்வாடியும் காங்கிரஸும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி சத்தீஸ்கர்ல
எப்போதும் இல்லாத அளவுக்கு 29 மாவோயிஸ்டுகளை சுட்டு வீழ்த்தி இருக்கு இந்திய பாதுகாப்பு படை. ஆமா, சத்தீஸ்கர்ல வந்து இது நடந்திருக்கு. சத்தீஸ்கர்ல அந்த மாவோயிஸ்ட் பகுதிகள்னு சொல்லக்கூட அந்த காங்கர் அந்த பகுதி அந்த மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் பதுங்கி இருக்குதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அதன் அடிப்படையை தான் பாதுகாப்பு படை வந்து போய் துப்பாக்கிச்சூடு நடத்தணும். 2 தரப்புக்கும் துப்பாக்கிச்சூடு நடந்ததுல 29 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்தல் வேற அங்கே நெருங்கிட்டு இருக்கிறதுனால அங்கே காங்கிரஸ் முதல்வராக இருந்தார் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகல். அவர் என்ன சொல்றாருன்னா, இது பாஜக அரசாங்கம் நடத்துகிற ஒரு ஃபேக் என்கவுண்டர் தான், போலியான ஒரு என்கவுண்டரை தேர்தல் நேரத்தில் நடத்தி நாடகம் பண்றாங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஸோ இதில் போக போக தான் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொரு பக்கம் வந்து யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளும் வந்து வெளியாயிருக்கு. ஆமாம் வருண், மொத்தம் ஆல் ஓவர் இந்தியாவில் 1016 பேர் இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் முதலிடம் பிடிச்சது ஊபி லக்னோவை சேர்ந்த ஆதித்யா ஸ்ரீவஸ்தா. அவர் வந்து அவருடைய நண்பர்கள் அப்படியே ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு, தூக்கிட்டு வராங்க 4-5 பேர் சேர்ந்து. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்பர் 1 ரேங்க் வருது எவ்வளவு பெரிய விஷயம் தானே. அதே மாதிரி என்னன்னா, எப்பயும் பெண்கள் தான் முதலிடம் பிடிப்பாங்க. இந்த முறை டாப் 5ல 3 ஆண்கள் 2 பெண்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல 43 பேர் இந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதுல 27 பேர் தமிழ்நாடு அரசு பிரத்யேகமா நடத்திக்கிட்டு இருக்க அந்த சென்டர்ல போய் படிச்சவங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து படிச்ச 27 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி புதுச்சேரியில வினோதினி அப்படிங்கிறவங்க வந்து 64வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து புதுச்சேரி காவல்துறை தலைவராக இருந்த சந்திரனுடைய மகள் அப்படிங்கிறாங்க. ஒரு டாக்டர் வேற. போன முறை யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஒரு 370 ரேங்க்லாம் வாங்கினாங்க, போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இருந்தா கூட என்னோட இதுங்கிறது வந்து அந்த ஐஏஎஸ் தான். அது நான் விட மாட்டேன்னு திருப்பி லீவ் எடுத்துட்டு படிச்சு வினோதினி வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. யூபிஎஸ்சியில தேர்வு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தேர்வு பெறாதவங்க நிச்சயம் அடுத்த முறை நீங்க வந்து வெல்வீங்க. அந்த நம்பிக்கையோட வந்து இருங்க, முயற்சி பண்ணுங்க, வெல்லலாம். ஆமா, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் UAE அங்க வந்து ஒரு மிகப்பெரிய புயல் வந்து தாக்கியிருக்கு. இதனால வந்து துபாயில மட்டும் ஓராண்டுல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல, அதாவது சில மணி நேரங்கள்லயே பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மழைனால எல்லா பக்கமும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு துபாயில. பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டான அந்த துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டும் வெள்ளத்துல தான் மிதந்துட்டு இருக்கு. நிறைய மால்கள், நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியான்னு எல்லாமே வந்து வெள்ளமா தான் இருக்கு. சீக்கிரம் துபாய் வந்து அதுல இருந்து மீண்டு வரணும். அந்த காட்சிகள்லாம் பாக்குறப்பே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா மின்னல் அந்த அளவுக்கு அடிக்குது. துபாய் வந்து டெசர்டான ஏரியா அப்படிங்கறதான நம்ம இருக்கோம். பட் நாவல்கள் எல்லாம் படிக்கிறப்ப டெசர்ட் ஏரியால சங்கெல்லாம் கிடக்குமா. அப்போ ஒரு காலத்துல கடலா இருந்ததுலாம் சொல்லுவோம். பட் இந்த அளவுக்கு வந்து மழை வெள்ளம் எல்லாம் துபாய் மக்களே இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அது சீக்கிரம் வந்து மீண்டு வரணும். விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சில தினங்கள்ல மீண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் தான் துபாய் UAE அந்த அரசு. பார்ப்போம். டேய் தம்பி, உங்க தொகுதியில் யார் வருவா? தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க. லைஃப் ஏன்டா இவ்வளவு பாடுபடுத்துறியே? ஒரு நாளாச்சும் நிம்மதியா இருக்க விட்டுருக்கியாடா? ஜிஎஸ்டி பற்றி விவாதிக்க தயாரா நாட்டாமை? அது கிடக்கட்டும், ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை எப்ப கட்ட போறீங்க மக்கள்? திராவிட மாடலை கிண்டல் செய்யாதீர் கமல்ஹாசன். உங்களை மாதிரி கூட்டணியில இல்லாதப்பதான் கிண்டல் பண்ணணுமா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பன்னீர்செல்வம் வந்து கொடுக்கலாம். எலெக்ஷன் நடந்தா கரெக்டா வந்து வாங்கலாரு பத்தியா இல்லையா? பல பிரச்சனை நடுவுல தான் போய் வந்து ஒரு சின்னத்தை வாங்கிட்டு போய் நிக்கிறாரு. அங்கேயும் கூட்டணி கட்சிகளுக்கும் அவருக்கும் வந்து பெரிய பிரச்சனை நடந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு காலையில வந்து தொடர் கொடுத்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாரு. 3 மணி நேரம் பிரச்சாரத்தையும் முடிச்சிட்டாரு அவரு. 6 மணி டைம் இருந்தா கூட 3 மணி நேரம் போதுமா, நமக்கு கிளம்புறோம்ப்பா, நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம அதுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு அப்படின்னு 3 மணி நேரத்தை சேவ் பண்றாரா வந்து கிளம்பி இருக்காரு. நம்ம நேரில்கிட்ட தான் வந்து கேட்டிருந்தோம். இம்பர்ஃபெக்ட் ஷோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, நம்ம தொடர்ந்து நிறைய செய்திகள் வழங்கிக்கிட்டே இருக்கோம். நேரங்களும் பார்க்காம 2 மணி நைட்டு 3 மணிக்கெல்லாம் கூட இதுல இம்பார்ட்டன்டான நியூஸ் வந்துச்சுன்னா, பிரேக் வந்துச்சுன்னா கூட அதில் போட்டுட்டு தான் இருக்கும். வேணும்னு நிச்சயம் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் இருக்கு. நீங்களுமா அழியாத சோகங்கள், இவங்களும் சதி பண்றாங்களே, என்னென்ன பண்றாங்க பாருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுல இவங்களும் சதி பண்றாங்களே அப்படிங்கிற விருதை மக்கள் இருந்து வாங்கி கொள்கிறார். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அந்த அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. அவார்டு கிடைச்சிருக்கு. தொகுதி கிடைக்குமா? ஜூன் 4 தான் நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிய வரும். அதே மாதிரி நம்ம சர்வேலாம் எடுத்துருந்தோம்ல, எல்லாமே இப்ப எல்லாரையும் பாக்குற மாதிரி எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிட்டோம். நிச்சயம் வந்து பாருங்க. 2 வீடியோ போட்டிருக்கோம். 40 தொகுதிகள் ஒரு நிலவரம், அதே மாதிரி 14 கேள்விகள் ஒண்ணு, அதே மாதிரி ஜூனியரோட நச்சு நிலவரம் ஒரு 7-8 பாட்டா வந்திருக்கு. அதையும் வந்து பாருங்க. விடன் டிவில எல்லா லிங்க்குமே இருக்கும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள
இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்செக் பிராண்ட். ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.